ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மீட் பண்ண இடம் பஸ் அரைவல் அப்படிங்கிற கேமில் தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த எக்ஸிபிஷனோட ஓனரே நம்ம தான். சில ஆட்களுக்கு வந்து நான் வேலைக்கு வந்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாங்க. அதனால் சம்பளம் கொடுக்க முடியாதனால அதை நானே பார்த்துக்கிறேன்ட்டு விட்டுட்டேன். இந்த ஜோக்கர் நம்மள்கிட்ட ஃப்ரீயாக தான் வேலை பார்க்குறான். இந்த கோக்கெலாம் வந்து நம்மளாக தான் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து நம்மளுக்கு வேலை, நம்ம நினச்சாலுமே வேலை ஆள் வைக்க முடியாது. இங்கே வந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் இங்கே வந்து இவங்க வந்து கோக் சப்ளை பண்ணுவாங்க. நம்ம வாங்கிட்டு போய் அந்த மிஷினில் சேர்க்கணும். இப்போ நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருப்போம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சம்பாரித்து வச்சுருப்பாங்க. இந்த வச்சுருப்பாங்க பாருங்கள், ஆட்கள் வர வர அவங்க மணி கலெக்ட் பண்ணி இந்த ஓரத்தில் வைப்பாங்க. நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா இருக்கா. இந்த இடத்துல வந்து நான் வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலை. ஸோ நானே போய் நின்று அந்த மணி கலெக்ட் பண்ணிக்குவேன். கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கும் நான் வந்து வேலைக்கு ஆள் வைக்கலை. ஸோ நான் இந்த ஒரு ஆள் தான் வச்சுருக்கேன். இந்த க்யூ இருக்குது. ஸோ நம்ம போய் இதுக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே வந்து நான் ரெண்டுக்குமே வந்து ஆட்கள் வைக்கலை. இப்போ நான் வந்து காசுலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்க்குறேன். இப்போ இவங்க வந்து எவ்வளோ கேட்குறாங்க, 1.24 மில்லியன் கேட்குறாங்க. எனக்கு எவ்வளோ இருக்குது, 1.7 மில்லியன். ஓகே சொல்லுவாங்க. எவ்வளோ 18 மில்லியன் போயிடும். அடுத்து இவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி ஆட்கள்லாம் வைக்கணும். நம்ம வந்து இதை தவிர்த்து இன்னொரு இதுலேயும் வந்து காசு கலெக்ட் பண்ணலாம். என்னதுன்னா, இப்போ வந்து சப்போஸ் எங்கே போகிறதுன்னு தெரிலனா, இங்கே இருக்கிற நார்த் சவுத் டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே போகணுன்ட்டு அதுவே வந்து காட்டும். சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு விதத்தில் காசு சம்பாதிக்கிறது வந்து எப்படின்னா, பஸ் ஓட்டி சம்பாதிக்கிறது. அதுவும் பஸ் ஓட்டுறதுக்கும் நம்மளால் ஆள் வைக்க முடியாது, நம்மளாக தான் வந்து போகணும். இவங்க வந்து விஐபிஸ். இப்போ நம்மள்கிட்ட சப்போஸ் நெட் இருந்துச்சுன்னா நம்ம விஐபி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த 2 டைமண்ட் வேணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 டைமண்ட் வேணும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம இப்போ பஸ் ஓட்டலாம். இந்த மாதிரி இது பண்ணோன்னா பஸ் வந்து வந்துடும். அதில் நம்ம ஏறி ஓட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்டலாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே ஏற்றிட்டு அப்படியே மெதுவாக போகும். இதுலையாவது தொட்டால் கூட நம்ம வந்து, இப்போ இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஆளை இடித்தோன்னா நம்ம பஸ்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளியில் விடுவாங்க. பார்க்குறீங்களா? அப்படியே 3 பேர் இடிச்சிட்டோம். நம்ம பஸ்குள்ளேருந்து 3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிக்கை வந்து ஹார்ம் பண்ணோன்னா நம்ம பஸ்ஸில் இருக்கவங்களும் வந்து கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி அரைவல் பண்ணிட்டோன்னா இவங்க வந்து பஸ்ஸில் இருக்கவங்க வந்து மணி தருவாங்க. அதனால் நம்ம காசு சம்பாரித்து கோடீஸ்வரனாக ஆகிக்கலாம். இதுலேயே வந்து பனூஸ் லெவல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து காசு மட்டும் தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு குட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.